ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்றைக்கி எக்லெஸ் ப்ரௌனி எப்படி சிம்பிளாக கம்மி இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா ஹீட் ஆகிட்டதுக்கப்புறம் மேலே ஒரு பவுல் வச்சு இதில் நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ண போகிறோம். 1/2 கப் டார்க் சாக்லேட்டை ஆட் பண்ணிவிட்டு இதில் 1/4 கப் சால்டட் பட்டர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மைக்ரோவனில் கூட மெல்ட் பண்ணலாம். மெல்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா கூல் ஆகிட்டுக்கப்புறம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் 1/4 கப் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் எக் சாப்பிடுவீங்கன்னா 3 எக்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 கப் சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/4 கப் பவுடர் சுகர் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப் மில்கை நல்லா பாயில் பண்ணி கூல் பண்ணி இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1 கப் மைதாவை நல்லா சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணுங்கள். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. நம்ம சால்ட் எதுவும் ஆட் பண்ண வேணாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை ஒரே டைரெக்ஷன் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான பட்டர் ரெடி ஆகிடும். இப்போ 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு பேனில் நல்லா பட்டர் அப்ளை பண்ணி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கேக் எடுக்கும் போது ஈஸியாக வரும். இப்போ நம்ம பேட்டரை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா லெவலப் பண்ணி 2 தடவை டேப் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ், நீங்கள் கேஷ்நட் இல்லை வால்நட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸ்க்கு 25 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிக்கோங்க. இப்போது 25 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி டூத் பிக் இன்சர்ட் பண்ணும்போது க்ளீனாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ப்ரௌனியை திருப்பி போட்டுட்டு நம்ம எப்படின்னு கட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்துக்கோ. நீங்கள் செரேட்டட் நைஃப் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியான ப்ரௌனி கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான ப்ரௌனி நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இதை மேலே நான் கொஞ்சம் ஐஸ்கிரீம் அப்புறம் கொஞ்சம் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணி சாப்பிட போகிறேன். நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.